வச்சுலேருந்து வாழைப்பூ கூட்டு பண்ணி காமிக்க போகிறேன். வாழைப்பூ வந்து நான் நைட்டே நறுக்கி மோர் உப்பு போட்டு தண்ணியெலாம் நறுக்கி போட்டு வச்சுருந்தேன் பொடியை. இப்போ வந்து இதுக்கு 50 துவரம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூவை நல்லா இன்னொரு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணியை மாற்றிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை புழிஞ்சு பருப்போட சேர்த்து விட்டுறேன். இதில் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்க்குறேன். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இதை வந்து குறன்னு தான் அரைக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. பரபரன்னு சுற்றி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்துடுறேன். முக்கால் பதமாக சுற்றி எடுத்தாச்சு. 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. உப்பு போடலைன்னா இனிமேல் தான் உப்பு போடணும். தாளிக்கிறப்ப நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். கடாயை வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன். வாழைப்பூ கூட்டுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். வந்துருச்சு. கடுகு போடுறேன். பொரியட்டும். கடுகு பொரியுது. உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ பெருங்காயம் அரை ஸ்பூனு, 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். போட்டு விட்டுறலாம். அதில் இந்த கூட்டை நம்ம இதில் சேர்த்துருவோம். இந்த குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். அவ்வளோதான். ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு போடுறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தேங்காய் சுற்றி வச்சதை போட்டுருவோம். தேங்காயும் சீரகத்தையும் இப்படி போட்டு விட்டுருவோம். இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஹெல்த்தியான ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ கூட்டு வந்து அவ்வளவு நல்லது. முக்கால்வாசி லேடிஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்களும் இதேமாரி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஷீலா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.